ஷேய் பெஸ்ட்டோ பிரமா கோர்ட்ஸில் கேட்டுக்கோப்பா. ஒரு மில்லு தொழிற்சாலை போட்டு நடத்துதான், 100 கோடி போட்டு விளையாடுதான், 100 கோடி. நான் டெய்லி உற்பத்தி ஆக்குறேன், டெய்லி அழிக்கம்னு அவன் பேசுவான். நீ டெய்லி அழி இல்லைன்னு ஓட்டுறா, உள்ளே என்னடா மிஷின் உள்ளே ஓட்டியிருக்கேன்னு அதை யார் பார்க்கணும்? அதிகாரி பூரா லஞ்சம் காகித பேப்பர் வாங்கி அவன் வீட்டுகளில் மாடி மாடியாக கெட்டி பாழாக்குதான், பூமியை பாழாக்குதான். புரியுதா? அதுதான் கணக்கு போடுறாரு. இப்போ ஈரோடு லைனில் போய் பாருப்பா, பூரா கெமிக்கலை விட்டு அந்த தண்ணி எங்கே போகுது? கடலுக்குள்ளே போகுது. கொடுமுடியிலேருந்து ஆற்று வைகாறு போதா, அந்த வைகாறு எங்கே போகுது? கடலுக்குள்ளே போகுது. அந்த தண்ணி எங்கே விடுறா? 2ஆம் நம்பர். அப்பா ஒரு ஆடை போடுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமாப்பா? ஒரு வீட்டில் அச்சடித்த பேப்பர் வச்சு டெய்லி நித்தம் அவன் குடும்பம் பொண்டாட்டி டெய்லி கலட்டி மாட்டுதான், டெய்லி ஒன்று. அவன் புருஷங்காரன் டெய்லி ஒன்று புதுசாக மாட்டுதான் அந்த பேப்பர். அடுத்து அவன் புள்ள, ஏமா எனக்கு இன்னைக்கு பைசாமா வேணும்னு அவ காப்பா மவக்காரி, அதையும் டெய்லி ஒன்று. அப்போ என்ன அர்த்தம்? அவன் மகன் கேட்பான், எனக்கு சீன்ஸு சட்டி சீன்ஸு வேண்டும். இல்லை காமிட்டா போயில இங்கேருந்து உட்காந்து ஒவ்வொரு வீட்டுகளில் நாங்கள் காதால் கேட்க முடியும், காதால் கேட்கும், உலக நாடே கேட்கும், தாய் இந்தியா நாடு முழுவதும் கேட்கும். தமிழ்நாட்டில் விரிச்சு போட்டு ஆடுதான் இப்போ இந்த பேப்பரால். அப்போ அச்சடிச்ச பெட்டி ஆதார கார்டு வீடு மூணு ஓடுதா, ஒரு வீட்டுக்கார 100 கோடி வீடு பில்டிங்கு அவன் சொத்து எல்லாமே கணக்கு. அதான் புரோக்கரை பிடிச்சாச்சுன்னா இத்தனை கோடி. அப்போ ஒரு ஆதார கார்டில் எத்தனை கோடி விளையாடுது பேப்பர்? இந்த பேப்பர் எண்ணிக்கை பேப்பர் 10ஆம் நம்பர்னா 1ஆம் நம்பர், 20 ரூபானா 2ஆம் நம்பர், 50 ரூபானா 5ஆம் நம்பர். எப்படி? அப்படியே 5 சைவர் ஏற்றியாச்சுன்னா எப்படி போவோம்? இத்தனை கோடி போவோம். அடித்து பிரட்டி விளையாடுதான். அப்போ என்ன கணக்கு புரிஞ்சுக்கோப்பா? கைத பேப்பர் வட்டி கடை வர கொடுக்குறவன் அச்சடிக்கான், பேங்கில் அச்சடிக்கான், 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன் அச்சடிக்கான், அடுத்தாப்பில் பிளாட் அடிக்கிறவன் அச்சடிக்கான், பிளாட் வாங்குறவன் அச்சடிக்கான், கூறா போடுறவன் அச்சடிக்கான், எல்லாம் அனைத்தும் அச்சடித்த பேப்பர் பூரா வழக்கு நீதிமன்றத்தில் சின்ன பெட்டிஷனாக ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ நீதிமன்ற கோர்ட்ஸில் பார்க்கணும். ஒரு ஆதார கார்டு பற்றி 75 வருஷம், இப்போ 45-50 வருஷத்தில் பில்டிங்காக போட்டு டைலிஸ் கல் பதிச்சாத்தான் நிம்மதியாக தூங்க முடியுதுங்க. வீட்டில் குடும்பத்தார் ஆணும் பெண்ணும் பார்த்தா டைலிஸ் கீழே கல்லை பதிச்சாத்தான் மல்லாத தூங்க முடியுங்க. அப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி எடுக்காருல, பிடிச்சி இருக்குவார். அதான் ஆதார கார்டு ரேஷன் கார்டு செக் பண்ணுறது. முக்கால் சத்தியம் கைத பேப்பர் அச்சு அடிக்காங்கப்பா. நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கைலாசத்தில் நீதி அரசர் போட்டார், நீதிபதி சேர்த்து கணக்கு எழுதிட்டார், ஆதார கார்டு ரேஷன் கார்டு வச்சு செக் பண்ணல, பிடிச்சி ரிவிட் அடிச்சு போட்டார். முக்கால் சத்தியம்.